வணக்கம் நண்பர்களே. நேத்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 6 மணி என்பது சரியான பதில். இந்த பதில சொல்லி நம்ம கிராமத்து காதலுக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வர போற அந்த 3 பேர் யாருன்னு பார்க்கலாமா? அது வேற யாரும் இல்ல, சுனில், சந்திரகலா அண்ட் சிவகாமி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கேள்வியை நல்லா கவனிச்சிட்டு பதில் சொல்லுங்க நண்பர்களே. பதிலோட சேர்த்து உங்க பேரையும் போடுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கு எபிசோடுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க போலாம். தமிழ் செல்வி, ஏன் அமைதியா இருக்க? உனக்கு படத்துக்கு வந்தது பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்ல, வழியில எங்க ஆத்தாவை பார்த்தோம்ல, என்கிட்ட பேச கூட இல்ல, அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. கவலைப்படாத தமிழ் செல்வி, சீக்கிரம் உன்னை ஏத்துப்பாங்க. கண்டிப்பா உங்க ஆத்தா கூடயும் உங்க அப்பா கூடயும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு, இது சத்தியம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, தியேட்டர் பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிறத விட இது நல்லா இருக்கு. ஆமா, அவங்களாம் சீட்ல உட்காந்துருக்காங்க, நம்ம சோபால உட்காந்துருக்கோம். ஏங்க? அது காசு கம்மி, இது கொஞ்சம் காசு கூட. சுனில் நமக்கு சோபால எடுத்துக்கோம். சோபானா கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து பார்க்கலாம்ல, அதனாலதான். ஓ, இந்த படம் பார்க்கிறதுக்கு சீட்டு சோபான்னு நிறைய இருக்கா? இதுலயும் வித்தியாசம் உண்டா? ஆமா ஆமா, அதுக்கும் இதுக்கும் ஒரு 50 ரூபா வித்தியாசம் வரும் தமிழ் செல்வி, அம்பிட்டுதான். சரி, இதுக்கு முன்னாடி படத்துக்கு வந்திருக்கியா தமிழ் செல்வி? நான் என்ன கேட்டுட்டே இவ்வளவு சோகமா இருக்க? படத்துக்கு வந்திருக்கியா வரலையா தான் கேட்டேன். வந்திருக்கீங்க. நான் முத உங்க கூட தான் படத்துக்கு வந்தேன். அதுவும் உங்க பிறந்த நாள் அன்னைக்கு. உங்களுக்கு தான் மறந்துருச்சு. தமிழ் செல்வி, என்ன சொல்ற? நெசமாவா? ஆமாங்க, நம்ம ஊர்ல வெளியே ஒரு தியேட்டர் இருக்குல்ல, அங்கதான் முத என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போனீங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. என்ன மன்னிச்சிரு தமிழ் செல்வி, நான் வேணும்னே எதுவும் செய்யல. எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்ல, மன்னிச்சிரு சரியா? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். சரி, படம் போட போறாங்க பாரு. என்னங்க படம் போட போறாங்களா? பயமா இருக்குங்க. பேய் படத்துக்கு வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாரு. ஐயோ பயமா இருக்குங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை தமிழ் செல்வி ஒண்ணும் இல்ல, எந்திரி, இங்க பாரு படத்தை. போங்க, பேரு பார்த்தாவே பயமா இருக்கு. இன்னும் படம் எப்படி இருக்குமோ எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் கண்ணை முடிக்க போறேன், போங்க. மன்னிச்சிருங்க, பயத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்க. அதனால என்ன, நீ படத்தை பாரு, அதனால ஒண்ணும் இல்ல. சரிங்க. தமிழ் செல்வி, படம் நல்லா இருந்துச்சுல? இன்டர்வல் விட்டாங்க. ஆமாங்க, நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. தமிழ் செல்வி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். என்ன வேணும்? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, தண்ணி மட்டும் குடிச்சா போதும். அங்க பாரு தமிழ் செல்வி, சில பேர் படம் போறதுக்கு முன்னாடி பாப்கார்ன் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, சொன்னா கேளுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க நில்லுங்க. ஐயோ, இவர் ஒருத்தர் சொல்றதே கேட்க மாட்டாரு. பாவம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இப்படி வந்து எனக்கு செலவு பண்றாரு. ஐயோ. அடி ஆத்தி, என்னங்க இம்மட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எதுக்குங்க இதை வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல தமிழ் செல்வி, அன்னைக்கு ஹோட்டல்ல உனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாம சொல்லிட்டேன். அதான் இன்னைக்கு உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியல தமிழ் செல்வி. எதையாவது வாங்கிட்டு வந்தா உனக்கு பிடிக்காம போச்சுன்னா அதனாலதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க அதுக்கு இம்புட்டு வாங்கிட்டு வரீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க பழைய ஆளா இருந்தா கூட காசு நிறைய வச்சிருப்பீங்க. இப்போ எனக்காக மெக்கானிக் பண்ற வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற நிலைமையில இப்படி செலவு பண்ணுமா சொல்லுங்க? விடு தமிழ்வி, அதனால என்ன? புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கதானே. பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு. ஏங்க அதுக்கு இம்புட்டு செலவு பண்ணாதீங்க. நம்மளே இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க பழைய பாண்டி கூட கிடையாது. உங்க அப்பா வீட்டு சொத்தை கூட நீங்க எடுக்கிறது கிடையாது, 1 ரூபா கூட. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறப்ப நம்ம சேர்த்து வைக்கணுங்க. சொன்னா கேளுங்க, இனிமே இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரிம்மா, இப்ப நீ எடுத்து சாப்பிடு உனக்கு பிடிச்சத. தமிழ் செல்வி, என்ன மன்னிச்சிரு தமிழ் செல்வி. அட எதுக்கு இப்ப மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல, நான் உன்னை காதலிச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியணும். ஆனா இப்ப எனக்கு எதுவுமே தெரியாம நிக்கிறேன்ல, அதான். ஆனா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல, ஆனா உனக்கு மனசு வருத்தப்படும்ல. என்ன மன்னிச்சிரு தமிழ் செல்வி, நான் வேணும்னே எதுவும் செய்யல. பரவாயில்லைங்க, இதனால என்ன? அது நம்ம நேரம் அப்படி ஆயிடுச்சு. இது கூட நல்லா தான் இருக்கு. இதுவும் வீட்டுல புதுசா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இனிமே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. ஆமா தமிழ் செல்வி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, இந்தா சாப்பிடு.
கியா போலே அம்மா போலே உன்னை தூக்கி ஜாமீன் போலே உன்னை குட்டி வாடி வாடி ஒரே வாடி. ஆஹா, இதுங்க என்ன இங்க நிக்குதுங்க? இன்னைக்கு என்ன 7:30 கூட்ட போதுங்கன்னு தெரியலையே. கைப்புள்ள அப்படியே சைடுக்கா ஓடிடலாம் நம்ம. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கட்டாயா. ஏய் சுனிலே, ஆள் நிக்கிறோல, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஏமா ரோட்ல 1000 பேர் நிக்கதான் செய்வாங்க, அதுக்காக நம்ம நிக்க முடியுமா? என்னடா சுனிலு, வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. உன்னை பார்க்க தான் நாங்க வந்தோம். என்னது என்ன பார்க்க வந்தீங்களா? ஐயே, இதுங்க என்ன பார்க்க வந்திருக்குங்க? அப்ப கண்டிப்பா ஏதோ தூபம் போட தான் வந்திருக்குங்க. என்ன விஷயம், என்ன பார்க்க வந்திருக்கீங்க? டேய் சுனிலு, நீ பண்றது எதுவுமே சரியில்லை, புரியுதா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் என்ன பண்ணேன்? நல்லவங்களுக்கு தான் நான் பண்றது நல்ல விதமா இருக்கும், கெட்டவங்களுக்கு கெட்டதா தான் தெரியும். பாத்தியம்மா இவனுக்கு வாய் கொழுப்ப எப்படி பேசுறானு? இருடி ஜோதி, நான் பேசிக்கிறேன். ஏய் சுனிலு, நீ தான் என் மருமகன் பாண்டிக்கும் அந்த வேலைக்காரி தமிழ் செல்விக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தியா? ஓஹோ, அந்த பட டிக்கெட்டு பூதம் கிளம்பிருச்சோ? ஆமா, என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதனால என்ன? என்னது அதனால என்ன? உனக்கு தான் தெரியல, எனக்கு பாண்டி மாமாவும் தமிழ் செல்வி ஒண்ணா இருக்கிறது தெரிஞ்சும் நீ டிக்கெட் எடுத்து 2 பேத்தையும் ஒண்ணா அனுப்பிச்சிருக்கல. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அவங்களே சும்மா இருந்தாலும் நீயே அவங்கள சேர்த்து வைக்க பாக்குற போல. அட என்னம்மா, இது என்ன தப்பா போச்சு? புருஷன் முன்னாடிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தேன். அது இப்போதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவன் என் நண்பன், எங்கேயும் வெளியே போல, அதனால டிக்கெட் எடுத்து கொடுத்தேன். புருஷன் முன்னாடி தானே ஜோடியா போறாங்க. என்னமோ கள்ள தொடர்புக்கு எடுத்து கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஏய், நீ யாருக்கு வேணா டிக்கெட் எடுத்து கொடு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் மருமகனுக்கு நீ எதுக்கு எடுத்து கொடுக்குற சொல்லு? அது அந்த வேலைக்காரியோட போகணுமா சொல்லு? இங்க பாருங்கம்மா, அது உங்க மருமக அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, சரியா? என் ஃப்ரெண்டுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். இதுக்கு நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏ சுனிலே, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்க. அந்த வேலைக்காரி நாயி அவ எங்க வீட்டுக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு நீ படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பியா சொல்லு? நான் ஒருத்தி இருக்கும் போது அவ என் கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கா. அதுவே எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இதுல ஜோடி போட்டுட்டு 2 பேரும் சினிமா தேட்டருக்கு போறாங்க. எல்லாம் ஒன்னாலதான். இங்க பாரு ஜோதி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ ஏதோ பாண்டியோட அத்தை பொண்ணுன்னு தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பாண்டி வேணா உனக்கு பயப்படலாம், நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. பாண்டி என் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கும் மேல தமிழ் செல்வி எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். பாத்தியம்மா இவனுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. தமிழ் செல்வி என் தங்கச்சியா? என்னடா வேணா உன் கூட பிறந்தவளா? என்னமோ இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவளுக்கு. தங்கச்சியா இருக்கிறதுக்கு கூட பொறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல மனசு இருந்தா போதும், சரியா? அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனாலதான் பாண்டி கூட அவ சேர்ந்திருக்கா. அவ இன்னும் நல்லா இருப்பா. ஓஹோ, அப்ப அவ நல்லவன், நாங்களா கெட்டவங்களா? அது உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், சரியா? கடவுள் நல்லவங்க சைடு தான் நிப்பாரு. அதனாலதான் உனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நின்று தமிழ் செல்வி கழுத்துல தாலி ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனைக்கு பாண்டி எல்லாத்தையும் மறந்துட்டான். அதையும் மீறி 2 பேத்துக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க காதலோட உண்மை இன்னுமா உனக்கு புரியல? ஏ சுனிலே, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஜோதி, தேவையில்லாம என்ன மிரட்டிட்டு இருக்காத. நான் போய் பாண்டி கிட்ட சொன்னேன், அப்புறம் உனக்கு அவ்வளவுதான். இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்காத. போய் எவனாவது இழிச்ச வாய் கிடைச்சானா அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியே பாரு. இன்னும் பாண்டின்னு தெரிஞ்சு சுத்திட்டு இருக்காத. தமிழ் செல்வியும் பாண்டி நல்லபடியா வாழ்ந்து குடும்பம் நடத்துவாங்க. ஆளை பாரு. செய். பாத்தியம்மா இந்த பொடிசுக்கு என்னென்ன பேச்சு பேசுறான்னு? இவெல்லாம் ஒரு ஆள் என்ன பேசுறாமா? விட்ரி, அவன் பாண்டி இருக்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கான். வீடு படத்துக்கு தானே போயிருக்குங்க, அதுங்களை எப்படி பிரிக்குன்னு எனக்கு தெரியும். வா வீட்டுக்கு போலாம், பாத்துக்கலாம். பாண்டி மாமா அந்த தமிழ் செல்வி பக்கத்துல நின்னாவே எனக்கு எரிச்சலா வருதுமா. சீக்கிரம் அவங்க 2 பேத்தையும் பிரிக்கணுமா. என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணியோ, பாண்டி மாமா தமிழ் செல்வி சேரவே கூடாது. அதுக்குதாண்டி அந்த வீட்டுல அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த சொத்தை உன் பேருக்கு மாத்துவோம், பின்ன பாண்டியும் தமிழையும் பிரிப்போம், சரியா? காலையில இருந்து இந்த மொட்டச்சி எங்க போனான்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு, அவ வீட்டுல இல்லாதவும் இந்த வீடே மையான கொலையாட்டம் அமைதியா இருக்குப்பா. இல்லன்னா அம்புடுதான், அது இதுன்னு கத்திக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்போம். மர்மவளே. அதானே நம்ம சந்தோஷமா இருக்குது, அந்த கடவுள் கூட பொறுக்கல. இந்த வந்துட்டால. பாடி சந்திரா, யோ என்னையா, நான் வீட்டுல இல்லங்க ரொம்ப நிம்மதியா இருக்க போல. எப்படி கரெக்டா கேட்டுப்புட்டா? அடியே பொன்வண்டு, அப்படிலாம் இல்லடி. இப்படி நேரம் நீ இல்லையேன்னு ரொம்ப ஏங்கி தேண்டிக்கிட்டு இருக்கேன்டி. எங்கடி போன? பொண்ணுண்ட கப்பன கிளம்புறேன்க்கா. அட இருடி சந்திரா, என் மருமகிட்ட பேசிட்டு போ. மருமகளே சத்தங்க ஆடி. அத்தை சொல்லுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? ஆமாடி மருமகளே, உனக்காக தான் வெளியே போயிட்டு வந்தேன். இத பாரு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அத்தை இது என்னது? தாலி செயின் மாதிரி இருக்கு, ரொம்ப வெயிட்டாவும் இருக்கு. எனக்கா?
ஆமாடி மருமகளே, நாளைக்கு உனக்கு தாலி பிரிச்சு போட போறோம். திரும்ப கைராவா போட்டுக்குவ. அதான் செயின் வாங்கிட்டு வந்தேன். அது நம்ம சந்திரா கடையில தான் செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்தேன் மருமகளே. நல்லா அழுத்தமா இருக்கும். 12 பவுன். அத்தை என்ன சொல்றீங்க? 12 பவுனா? ஆமா ரீட்டா, உங்க அத்தை பரவாயில்ல, நீ கொடுத்து வச்சவதான். உனக்காக இருக்கிற நகையெல்லாம் அழிச்சிட்டு 12 பவுனுக்கு தாலி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பெரிய ஆளுதான் ரீட்டா நீ. என்னது, இந்த பொன் வந்து மருமகளுக்காக 12 பவுன் செஞ்சிருக்காளா? நடக்கவே நடக்காது. இது எப்படி நடந்துச்சு? அத்தை ஏத்தி 12 பவுனுக்கு செஞ்சீங்க. நான் கயிறே போட்டுக்கவே. இதெல்லாம் வேணா அத்தை எனக்கு. அட சும்மா இருடி. இந்த பொன்வண்டோட மருமக கயிறு போட்டு அலையலாமா சொல்லு? அதெல்லாம் முடியாது. இந்த 12 பவுன் நீ தான் போட்டுக்கணும். உனக்காக தான் ஆசையா வாங்கிட்டு வந்த மருமகளே. டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. ஏக்கா என்னக்கா சொல்ற? இம்புட்டு அழகா செய்ய சொல்லியிருக்கா, இது பிடிக்காதா? என்ன ரீட்டா, நல்லா இருக்குல்ல? ஆமாத்தே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சந்திரா, நான் தான் சொன்னேன்ல, நான் எந்த டிசைன் எடுத்தாலும் என் மருமகளுக்கு பிடிக்கும்னு. பத்தியா, அவளுக்கும் பிடிச்சிருக்கு. நல்ல மாமியார், நல்ல மருமக தான். ஆனா 2 மனசுக்குள்ள விஷத்தை வச்சிருக்குங்க. என்னைக்கு ஒண்ணுக்கு கொட்ட போதோ யாருக்கு தெரியும். சரிக்கா, அப்ப நான் வாரேன். சரிடி சந்திரா, அப்ப நாளைக்கு விசேஷத்துக்கு வந்துரு. சரியா, சொல்லி அனுப்புறேன். சரிக்கா, நான் வாரேன். மருமகளே, உனக்கு எடுப்பா இருக்கும். உன் வளர்த்திக்கும் அந்த செயின் வளர்த்திக்கும் கரெக்டா இருக்கும். போய் சாமி படத்துல வச்சிரு. அப்புறம் உங்க தாத்தா கிட்ட மறக்காம காட்டி, அவரு தானே முக்கியம். காட்டிட்டு சாமி படத்துல வச்சிரு. போ சரியா? சரிங்க தே. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கணுமே. இந்த மொட்டை கிழவி நமக்காக 12 பவுன் வாங்கி வந்திருக்கா. இல்லையே, சரி வரல. என்னன்னு தான் கேட்போம். ஒட்டு கேட்போம். யோ, என்ன அப்படி வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்க? போ, நாளைக்கு ஆக வேண்டிய வேலை எல்லாம் பாக்கணும்ல. உட்காந்து கிடக்குற. அது இருக்கட்டும்டி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ அடியுது இன்னாடி சந்திரமுகி மாதிரி மாறிக்கிட்டே இருக்க. நீ 1 பவுன் கூட மருமகளுக்கு தாலி செயின் போட மாட்டேன்னு சொன்ன. இப்ப 12 பவுனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கியே. இது ஏதுடி காசு? எப்படி இது நடந்துச்சு? யோ, அந்த தமிழ் செல்விக்கு ஒரு 4 பவுனுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம்ல, அது மேற்கொண்டு என்கிட்ட இருக்க நகை எல்லாம் வித்து ஒரே தாலி செய்யா செஞ்சுட்டேல. பொன்வண்டு, நீ அடியுது உன் மருமம் மேல அவ்வளவு பாசம் வந்துருச்சு அடி உனக்கு? யோ சொட்ட, வாய மூடு. பாசமும் இல்ல, கீசமும் இல்ல. இன்னைக்கு 12 பவுன் தான். நாளைக்கு சொத்து எழுதி தருவார்ல, அதுல கோடி லட்சக்கணக்கில் வரப்போதுல. அப்புறம் என்ன இந்த 12 பவுனு? அதான பார்த்தேன். இந்த மொட்டை கிழவி மனசுல விஷத்தை தானே வச்சுக்கோக்கும். ஓ, அந்த சொத்துக்காக இன்னைக்கு 12 பவுன் வாங்கிட்டு வந்திருக்கியா? கிடைக்கும். நல்ல சொத்து கிடைக்கும். உனக்கு இருக்குடி பேராசை பிடிச்சவ. ஏ பொன்வண்டு, இன்னும் சொத்தே உன் கைக்கு வரல. அப்ப இருக்கிற நகையெல்லாம் வித்துட்டுனா உனக்கு எந்த நகையும் இருக்காதடி. ஆமா போ. இருக்கிற நகை அந்த சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும். தலையில இருந்து கால் வரைக்கும் நகையா போட்டு சுத்த போற இந்த பொன்வண்டு இந்த பிஸ்கோத்து நகைக்கு. அட போயா. அடியே பொன்வண்டு, தலையில இருந்து கால் வரைக்கும் நகை போட போறியா? தலையில முடியே இல்ல, அதுல எப்படி நீ நகை போடுவ? யோ, நான் விக்கு முடி கூட வச்சு போடுவேன். உனக்கு தேவையா? ஆராய்ச்சி பண்றத பாரு. போயா. நாளைக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணு. ஆளை பாரு, நகைக்கு வந்துட்டாரு. நகைக்கு என்னமோ போ. அரசனும் ஆண்டி ஆவான்னு கதை இருக்கு. நீ ஏற்கனவே ஆண்டி, இப்ப தோண்டி ஆக போறேன்னு நினைக்கிறேன். போ. அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. ஆண்டி தோண்டின்ட்டு ஆளை பாரு. அடியே நெட்ட கொக்கு, நாளைக்கு ஒரு நாள் தான் உன் பவுசு. நாளில இருந்து எல்லா சொத்தையும் எனக்கு வரப்போதுல. அப்புறம் இருக்குடி உனக்கு வேட்டு. உனக்கு 12 பவுனுக்கு நான் எடுத்து தரேனா? பாரு. அடியே மொட்டை கிழவி, எனக்கா நீ வேட்டு வைக்கலாம்னு நினைக்கிறேன்? உனக்கு சொத்து கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு சுண்ணாம்பு கூட கிடைக்க போறது இல்ல. பாரு. ஏங்க இருங்க, இன்னொரு தோசை சுட்டுட்டு வாரேன். அட போதுலதான், நீ வேற. ஏப்பராசு, சாப்பிடு. அது சரி, இந்த லதா 100 நாள் வரைக்கும் அலையிறா. இங்க வாசல்ல கடையும் பாத்துக்கிறா, வீட்டு வேலையும் பாத்துக்கிறா. சிரமமா இருக்குன்னு சொன்னா கேட்கவே மாட்றா. அவளை ஏதாவது சொல்லி நிப்பாட்டுறா. எல்லா வேலையும் பார்த்தா உடம்பு வீணா போயிடாதா? என்ன அக்கா செய்யறது? நான் எம்பிட்டோ சொல்லிட்டே கேட்க மாட்டா. நான் அந்த முனிஸ் தோட்டத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. என்ன போக விட மாட்டா. நான் என்னத்த செய்யறது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரியா, நான் பாத்துக்கிறேன். அத்தை, எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. சீக்கிரம் இந்த காங்கனி இடம் எடுக்கல, அந்த இடத்த வாங்கி இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அவர் பாட்டுக்கு விவசாயம் பாப்பாரு. இப்போ அங்க வந்து வேலைக்கு போவேன். அந்த கடையை கொஞ்சம் பாத்துக்கிட்டாவே போதும். ஏலக்கா அப்படி புடிவாதம் பிடிக்கிற? உடம்பு வீணா போயிரும். அங்கேயும் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கேயும் வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இல்லையா? குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சுதான் போகணும். அதனால ஒண்ணும் இல்ல, இருங்க வாரேன். இவ சொன்னா கேட்க மாட்டாடா. சரி விடு, அவ இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு போட்டும். லதா வாடி சிவகாமி, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன வேணும்? என்ன சங்கதி சொல்லிடி. அதுவா அத்தா, 5 முட்டை வேணும். சரி, லதா கிட்ட முட்டை இருக்குல்ல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லதா எச்சத்த வாயா. வாங்க சிவகாமி அக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. லதா, 5 முட்டை வேணும். கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா? முட்டை இருக்கா? முட்டை தானே இருக்கு சிவகாமி அக்கா. இருங்க, நான் செத்த போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுங்க. அடியே சிவகாமி, என்னடி நைட்டு நேரத்துல முட்டை வாங்கறதுக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? என்ன பண்ண போற? அட ஏன் ஆத்தா அதை கேட்குற? என் பேரனும் பேத்தியும் திடீர்னு முட்டை தோசை வேணும் ஒரே அழுக. அவன் ஆத்தாலும் அப்பனும் ஒரே அடி. நேரத்தில் முட்டை தோசை எங்கே போகிறதுன்னு. அதனால தான் மனசு கேட்கல. சரி, லதா கிட்ட முட்டை இருக்குல்ல, வாங்கிட்டு போய் தோசை ஊற்றி தரலாம் தான். அப்போ பேரனுக்காகவும் பேத்திக்காகவும் நைட்ல ஓடி வந்திருக்க முட்டை வாங்க, அதானே?
ஆமா அத்தா, என்ன செய்யுது, அந்த பேர பிள்ளைகளை பார்த்தாவே மனசு கேட்க மாட்டுது. நம்ம பிள்ளைகளை கூட அப்படி வளர்க்கல, ஆனா அந்த பேர பிள்ளைகளை வளர்க்குறதே ஒரு தனி சுகம்தான். அதுங்க மனசு சங்கடப்பட்டா நமக்கு ஏது, அதான் வாங்க வந்தேன். அது என்னமோ உண்மை தாண்டி சிவகாமி, பேரனும் பேத்திக்கும் தனி பவுசு தான். நானும் அப்படிதான் வளர்த்தேன், என்ன செய்யறது. சிவகாமி அக்கா, இந்தாங்க முட்டை. சரியில்லதா, ரொம்ப நன்றி. காலையில் காசு கொடுத்துட்றேன், சரியா? வேலைக்கு போகிறப்போ உன்கிட்ட கொடுத்துட்றேன். சரிக்கா, இருக்கட்டும்க்கா. அது சரி, முட்டை தோசை ஆசைப்பட்ட கடைக்கு வர வேண்டியதானே? நான் தான் கடையில் முட்டை தோசைலாம் போடுறேன்ல, வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு முட்டையை வாங்கிட்டு இருக்கீங்க? அட நீ வேற லதா, வீட்டில் மாவெல்லாம் கிடக்குது, சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டேன். திடுதிடுப்புன்னு வந்து முட்டை தோசை கேட்குதுங்க. கடையில் வாங்கிட்டு அந்த சட்னி மாவெல்லாம் வீணா போவாதா? அதான் முட்டையை மட்டும் வாங்கிட்டு போய் ஊற்றி தரலான்னு. இந்த காலத்தில் எந்த நேரத்தில் என்ன திங்குன்னு ஆசைப்படுதுங்களோ பிள்ளைங்க, யாருக்கு தெரியும்? சரி நான் வரேன், லேட்டாச்சு, போய் தோசை ஊற்றி தரணும். சரிக்கா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. பேர பேத்திகளை வளர்க்குறதே ஒரு தனி சுகம்தான். பிள்ளைகளை கூட அப்படி வளர்க்க மாட்டாளுங்க பாட்டி மாறுங்க. ஆனால் இந்த பேர பேத்திக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்ப்பாளுங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். அது என்னமோ தெரியல, நம்ம அப்பா ஆத்தா வந்து பிறந்த மாதிரியே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பாண்டி தமிழ்செல்வியிடம் தியேட்டரில் சோபாவுக்கும் சேருக்கும் டிக்கெட் விலை எவ்வளவு வித்தியாசம் என்று சொன்னான். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சு எபிசோட பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க, சரியா? பாண்டி தமிழ்செல்வியிடம் தியேட்டரில் சோபாவுக்கும் சேருக்கும் டிக்கெட்டின் விலை எவ்வளவு வித்தியாசம் என்று சொன்னான். சீக்கிரம் பதில சொல்லுங்க. நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்து காதலுக்கு சிறப்பு விருந்தினரா வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒரு 5 பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ரெட் ஹார்ட்டினை போட்டு விடுங்க. சரி பாய், நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.